சார் அம்மா கிட்ட 50 சவரன் நகை கேட்டிருக்கேன் சார். 50 சவரன் நகை அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். அதாவது 50 சவரன் நகை வேணும், லேட்டஸ்டா வேணும். லேட்டஸ்ட் வேணும். இப்போ சேர்த்து வச்சிருக்கிறது எனக்கு வேணாம். ஓகே. இப்போ அம்மா நிறைய சாரீஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தான் அது எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு அப்போ புதுசா வேணும். எவ்வளவு சாரி வேணும்? ஒரு 50 சாரி, ஒரு 50 சுடி. 50 சாரி 50 சுடி புதுசா நான் போகும். அந்த பொண்ணோட பெத்தவங்களை பார்த்தா நமக்கே பரிதாபமா இருக்கு. சோ நமக்கு இருக்க கொஞ்சம் ரசனை கூட அந்த பொண்ணுக்கு இல்லையே. பெத்தவங்களோட கஷ்டத்தை பிள்ளைங்களே புரிஞ்சுக்கலனா எங்க இருந்து வரும் எப்படி புரிஞ்சுப்பான்? நம்ம ஈஸியா கேட்டுறோம் இது வாங்கி கூட அது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி பெத்தவங்க கஷ்டப்படுறதும் அந்த பலியும் எப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க? வாங்குங்க. இவ்வளவு ஆசை, நீங்க ஆசைப்படுறதுலாம் நான் வேணான்னு சொல்லல. அத நீங்க உழைச்ச காசுல நீங்க ஆசைப்படுறது வாங்குங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது தப்புங்க. இன்னைக்கு நீ இப்படி பண்றது நாளைக்கு உங்க பிள்ளைங்க பண்ணுவாங்களே. இப்போ இது வந்து காலங்காலமா பண்றது சரியா? ஏன்னா இது உடைச்சி எறின்னு சொல்லிட்டு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஒரு சவரம் 1 கோடி போனாலும் எந்த ஆச்சரியமும் இல்லை. நம்ம ஆளுங்க அப்ப கூட 100 சவரம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பெத்தவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க போல. பசங்க கூட கேக்குறது இல்ல, இந்த பொண்ணுங்க தான் அநியாயமா கேக்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு கேரக்டர் தாங்க அழகு, நகை இல்ல. கேரக்டர் நல்லா இருந்தா நகை போடலாலும் அந்த பொண்ணோட முகம் அழகா ஜொலிக்கும். பெத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணு அவளோட புருஷனோட கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுப்பா?